தனுஷ் நடிக்கும் பைலிங்குவல் படமான வாத்தி படத்தின் டீசர் அவரது பிறந்த நாளான நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. துள்ளுவதோ இளமை படத்தில் அறிமுகமாகி தமிழில் பல வெற்றிப் படங்களில் நடித்து பாலிவுட் சென்ற தனுஷ் அங்கும் தனது வெற்றிக் கொடியை நாட்டினார். இதனையடுத்து அவர் பாலிவுட்டிலும் கவனிக்கூடிய நடிகராக மாறினார். அதனைத் தொடர்ந்து ஹாலிவுட்டுக்கும் சென்று அங்கு தன் முத்திரையை பதிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஹாலிவுட்டில் அவர் நடித்த தி கிரே மேன் படம் சமீபத்தில் வெளியானது குறிப்பிடத்தக்கது. இந்தச் சூழலில் தனுஷ் தனது 40வது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார். அவரது பிறந்த நாளையொட்டி நானே வருவேன், வாத்தி உள்ளிட்ட படங்களின் பர்ஸ் லுக் போஸ்டர்கள் வெளியிடப்பட்டன. மேலும் பலரும் தனுஷுக்கு தங்களது பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே தனுஷ் தமிழில் திருச்சிற்றம்பலம், கேப்டன் மில்லர் உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் தனுஷின் பிறந்த நாளை முன்னிட்டு வெங்கி அட்டூரி இயக்கத்தில் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் தயாராகும் பைலிங்குவல் படமான வாத்தி படத்தின் டீசர் வெளியிடப்பட்டுள்ளது. ஜூனியர் ஆசிரியராக தோற்றமளிக்கும் தனுஷின் கெட்டப்பும் நடிப்பும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. நடிகர் தனுஷ் தெலுங்கில் முதல் முறையாக நடித்து வரும் சார் என்கிற திரைப்படம் தமிழில் வாத்தி என்கிற பெயரில் இருமொழி படமாக உருவாகி வருகிறது. கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள இந்த படத்தை சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் மற்றும் பார்ச்சூன் போர் சினிமா சார்பில் நாகவம்சி மற்றும் சாய் சவுஜன்யா ஆகியோர் தயாரித்து வருகின்றனர். சீகலா ஸ்டுடியோஸ் வெளியிடும் இப்படத்தை வெங்கி அட்டூரி இயக்குகிறார். இந்த படத்தில் சமிக்தா மேனன் கதாநாயகியாக நடிக்கிறார். சமுத்திரக்கனி, தோட்டப்பள்ளி மது, நரஸ்ரீனிவாஸ், பம்மிசாய், ஹைப்பராதி, ஷாரா, ஆடுகளம் நரேன், இளவரசு, மொட்டராஜேந்திரன், ஹரீஷ் பெராடி, பிரவீணா மற்றும் பலர் நடிக்கின்றனர். படத்திற்கு ஜிவிபிரகாஷ் இசையமைக்கிறார். ஒரு சாதாரண மனிதனின் லட்சிய பயணத்தை அறிவிக்கும் விதமாக இந்த படத்தின் டைட்டில் குறித்து இரு மொழிகளிலும் வெளியிடப்பட்ட வீடியோ பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த நிலையில் தனுஷின் பிறந்த நாளை முன்னிட்டு வாத்தி படத்தின் பர்ஸ் லுக்கை தயாரிப்பாளர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த படத்தின் பர்ஸ் லுக் போஸ்டரில் சுற்றிலும் உள்ள அலமாரிகளில் புத்தகங்களாக அடுக்கப்பட்டிருக்க, மேசையின் மீது எரிந்து கொண்டிருக்கும் இரவு விளக்கின் வெளிச்சத்தில் தனுஷ் அமர்ந்து மும்முரமாக ஏதோ முக்கியமான அசைன்மெண்ட் ஒன்றில் வேலை பார்த்து கொண்டிருப்பது போல உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு விரிவுரையாளராக தனுஷ் நடிக்கும் வாத்தி படத்தின் பர்ஸ் லுக்கை பார்க்கும்போது படத்தின் மீதான ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்துவதாகவும் இருக்கிறது. இதுபற்றி படத்தின் இயக்குனர் வெங்கி அட்டூரி கூறும்போது, இந்த படத்தில் தனுஷ் ஒரு விரிவுரையாளராக நடிக்கிறார். தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளிலும் ஒரே நேரத்தில் தயாராகும் இந்த படம் கல்வி அமைப்பை மையப்படுத்தி உருவாகியுள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பில் தனுஷின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் உண்மையிலேயே நம்ப முடியாத ஒன்று. ஜிவிபிரகாஷின் இசை, யுவராஜின் ஒளிப்பதிவு இரண்டுமே இந்த படத்தின் மிக முக்கியமான அம்சங்களாக அமையும் என்கிறார். சார் படம் வரும் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. தற்போது இந்த படத்தின் டீசர் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதேபோல் மித்ரன் இயக்கத்தில் தனுஷ் நடித்திருக்கும் திருச்சிற்றம்பலம் படம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வெளியாகவிருக்கிறது. செல்வராகவன் இயக்கத்தில் உருவாகும் நானே வருவே படமும் விரைவில் வெளியாகவிருப்பது குறிப்பிடத்தக்கது.